ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் இந்த ஒரு வழக்கில் நிறைய கேள்விகளை அவரே கேட்டுட்டு இருந்தாரு. நாங்கள் விசாரணை நீதிமன்றம் கிடையாது, விசாரிக்கும் போது இதெல்லாம் வழக்கில் பேசப்படணுமே, இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் இதில் மகஜரில் நீங்கள் மென்ஷன் பண்ணாமலே இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையோடு பேசியதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சார், பொதுவாக இந்த மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அரசு சார்ந்த ஒரு கேஸில் இது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போதுமா சார் இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்களை தண்டிக்க? வணக்கம் அரவிந்த். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இஸ் த மோஸ்ட் வேலிட் அண்ட் லீகல் டாக்குமெண்ட் ஃபார் தி இன்வெஸ்டிகேஷன். அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்துதான், அடிப்படையா வைத்துதான் இந்த கேஸோட வெராசிட்டி, இந்த கேஸோட பலம் நிர்ணயிக்கப்படும் ட்ரையல்ல. சரி, ஒன்று. ரெண்டாவது, குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் குற்றவாளிகள், காவல்துறையை சேர்ந்த குற்றவாளிகள் மனிதாபிமானமற்ற முறையில் மிகவும் கொடூரமான மிருகங்களை போல் செயல்பட்டிருக்கார்கள் என்பதற்குண்டான 100% ஆதாரம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுல அந்த மருத்துவம் அவரு பூபதி ஜான் மருத்துவர் பேசினார், அது நான் போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடிப்படையா உச்ச நீதிமன்றம் டிகே பாசு ஜட்மெண்ட் வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் சப்சிக்வெண்டா ஒரு கைட்லைன்ஸ் 2008 உச்ச நீதிமன்றம் ஸ்பெசிபிக்கா கைட்லைன்ஸ், அரெஸ்டுக்கே கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது அங்கதான் அந்த வயலேஷன்ஸ் தான் இந்த வழக்குல நம்ம பாக்குறோம். இது என்னன்னா, ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 330 ஆஃப் 2008 கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட். இது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதாவது ஒரு நிறைய ஃபைண்டிங்ஸ் கொடுத்து டிகே பாசு வழக்கையும் மேற்கோள் காட்டி இந்த ஃபாலோயிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. இது நீங்க ஒரு குற்றவியல் வழக்கறிஞரா நீங்க யாரு பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த கைது நடவடிக்கை டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஒரு அடிப்படை ஆதாரம். ஒருத்தரை கைது செய்யணும்னா அந்த நடைமுறை, அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. சப்சிக்வெண்டா 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்குது, அதை மேற்கோள் காட்டி. அப்படி இருக்கும் பட்சத்துல கம்ப்ளீட் வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 2. மூன்றாவது, இவ்வளோ கொடூரமான தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஒரு சம்பவத்துல எந்த விதமான பொருட்களையும், இரும்பு பொருட்களையும் சம்பந்தப்பட்ட இவ்வளோ கடுமையான ஆழமான காயங்களை ஏற்படுத்திய பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அதுதான் நீதிபதி அவர்கள் மதுரை நீதிமன்றத்துல கேட்கிறார். என்னங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பைப் தான் நீங்க ரிகவரி காமிச்சிருக்கீங்க மகஜர்ல அப்படின்னு. சோ எல்லாம் பார்க்கும்போது இந்த காவல்துறையின் நடவடிக்கை மிருகத்தனமான கொடூரமான ஒரு சம்பவமா தான் நான் பாக்குறேன். இது இவங்க சொல்லி செஞ்சாங்க, அதெல்லாம் I'm only going on the merits. இது வழக்கமா, இதெல்லாம் நான் சொல்றது முன்பு, அதாவது இந்த சோசியல் மீடியா, இந்த டிவி சேனல்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க களத்துல பார்க்கும்போது குற்றவாளிகளை போய் கைது பண்ண எங்களுடைய கட்சிக்காரர்ல போய், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கட்சிக்காரர்ல போய் பார்க்கும்போது எப்படி நடக்கும்னா, இது ஜஸ்ட் நாங்க நேரடியா பார்த்த விஷயங்கள். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ சமூக வலைதளம் கிடையாது, டிவி மீடியால உங்களை மாதிரி அரவிந்த் ஆக்ஷன் டிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப தூர்தர்ஷன்னா அப்புறம் 1-2 சேனல் வந்துச்சு, அது அந்த காலகட்டம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிளாஸ்டிக் பைப் இருக்குது பாருங்க, அதுல ஈரமா இருக்கிற மணலை உள்ள போட்டுருவாங்க போலீஸ் இந்த அடிக்கும் போது. அப்ப என்ன ஆகுனா, அது இரும்பு ராடோட அதிகமான காயங்களை ஏற்படுத்தும். நான் இந்த சம்பவத்துல அது நடந்திருக்குமோ எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, நிச்சயமா ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பைப்ல நீங்க ஈர மணலை உள்ள போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய வெயிட்டும் அந்த கனமும் ரொம்ப அதிகமா இருக்கும்.
இரும்பு ராட்ல அடிச்சதோட அதிகமான காயங்கள் ஏற்படுத்தும். அதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சரி. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பைப்ல இவ்வளவு காயம் ஏற்படுத்த முடியவே முடியாது. ஈவன் கையில கூட இது ஏற்படுத்த முடியாது. நீங்க வயிற்று பகுதியில குத்துறா நீங்க சில விஷயங்கள் நடக்கும், ஓகி குத்துறா. ஆனா மசில்ஸ் 1.5 சென்டிமீட்டர்ஸ் டு 2 சென்டிமீட்டர்ஸ் மசில்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்குது உள்ள. அதாவது நீங்க வந்து சதைகள் வந்து அப்படியே என்ன சொல்ற தமிழ்ல உங்களுக்கு கரெக்டா சொன்னா சதைகள் உடைந்து இருக்கிறது. அதாவது இதெல்லாம் வந்து லேஸ்ல ஒரு ஹியூமன் பாடியில இருக்க சதை. மருத்துவர்கள் சொல்லுவாங்க சதையை நீங்க வந்து அப்படி ஓங்கி அடிச்சா ஒரு 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 மார்க் இருக்கும், இல்ல ஒரு அப்ரேஷன் இருக்கும், இல்ல ஒரு அங்க அடிச்சதுக்கு உண்டான ஒரு காயம் தெரியும். ஆனா உள்ள இருக்க மசில்ஸ் இந்த ஸ்கின்ன மீறி அந்த லேயரை மீறி அந்த அது எல்லாத்தையும் மீறி அந்த மசில்ஸ் உடையுதுன்னா அது எப்படி நடந்திருக்கும் பாருங்க அந்த தாக்குதல். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து படிக்கும் போது அப்படியே பதறு நம்ம உடம்பு. இது வந்து நம்ம எதிரி கூட இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சார் வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இங்க என்ன அப்படின்னா காவல் நிலையத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணமாக காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த நகை குறித்து ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரும் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு சிஎஸ்ஆரும் பதிவு செய்திருக்கிறார்கள் சார். அதுக்கு பிறகுதான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு சார். இப்போ அந்த நகையை வந்து இவர் எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறதுக்கு தான் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ அந்த நகை எங்கங்கிறது குறித்தும் போலீஸ் விசாரிக்குமா சார்? அரவிந்த், ஒரு வழக்கு வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்றது எப்பன்னா நீங்க இந்த சிஎஸ்ஆரை ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சிஎஸ்ஆர்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட். சரி. அது என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல் நிலையத்தில் இருக்கும் அதிகாரி அத வந்து உடனடியாக அட்டென்ட் செய்து அந்த ரெசிப்டை அவங்க கொடுக்கணும். ஆனா பல காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையங்களில் மனுவை ஏற்பதே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த மனு கொடுத்தா கூட அவங்கள மிரட்டி சொல்லி வெளியில விரட்டி விட்டுறது. இது வழக்கமா நடக்கிறது. அப்பதான் காவல்துறையில டிஜிபி இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிஜிபி, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, அந்த பீரியட் தான் இந்த சிஎஸ்ஆர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ரூலா கொண்டு வந்தாங்க. அது கொடுத்த பிறகு எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எப்ப பதிவு பண்ணனா அந்த விசாரணைக்கு எடுத்து அத காவல் நிலையத்துல வச்சு இரு தரப்பும் ஒரு தரப்பு, இப்ப இதுல வந்து குற்றவாளி யாருன்னு இவங்களே சொல்லிடுறாங்க, இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஸ்பெஷல் டீம் இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம், பிரகாஷ் சொல்றது, நம்ம எல்லாரும் சொல்றது நான் அதுல அடிப்படையா ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்மேஷன்ன்றது மேலதிகாரி உத்தரவு இல்லாம ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ஆனா மேலதிகாரி, எந்த மேலதிகாரியும் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி போய் கொலை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இதை விசாரிங்கன்னு சொல்லுவாங்க. இது வழக்கமா எந்த ஆட்சியாக இருந்தாலும், திமுக ஆட்சியாக இருந்தாலும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும், நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க போய் ஒரு மனு கொடுக்குறீங்கன்னா கூட பப்ளிக் கிரீவன்ஸ் கூட லுக் இன்டு திஸ் மேட்டர்னு சொல்றதுல இது வழக்கமா நடக்கிறது. அதுக்காக அவங்க தான் இதுல இன்வால்வ்டு, அவங்களை இம்ப்ளிகேட் பண்ணுன்னு சொல்றது அடிப்படையா எனக்கு உடன்பாடு இல்லை. அது யாருன்னு எனக்கு தெரியாது, பட் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன். சோ இந்த வழக்கு தன்மையை வந்து உண்மையா அந்த நகை திருடு போச்சா, நகை இருந்துச்சா, போலாது அந்த பொய் கம்ப்ளைண்டா உண்மையான கம்ப்ளைண்டா, இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த காவல் நிலையத்தில் இருக்கும் இன்ஸ்பெக்டர். இப்போ வந்திருக்க எஸ்பி நாலேஜ், ஏன்னா சிபிஐக்கு போயிட்டதுனால எஸ்பி ஹஸ் டு லுக் இன்டு திஸ் மேட்டர். கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபரை அழைத்து உண்மையிலேயே அவங்கள இப்போ வந்து கண்டிப்பா டெஃபினட்டா அவங்கள வந்து கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். அவங்க நகை போட்டிருந்தா வேற எங்கேயாவது அவங்க சென்றிருந்தா அந்த நகைக்கு உண்டான ஆதாரம், இதெல்லாம் வந்து இட் இஸ் a process, due process of law of investigation. இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் தடுக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு இந்த வழக்கு சென்று விட்டது. இது சிபிஐ வசம் போய்விட்டது. தமிழ்நாடு காவல்துறை வந்து எல்லா எவிடன்ஸையும், கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்துக்கு உட்பட்ட ஒரு வழக்கு. சென்சேஷனல் மர்டர் ஆயிடுச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா பத்திரிகையாளரும், எல்லாருமே, பொதுமக்களும் கொதித்தெழுந்த ஒரு வழக்கு. எப்படி ஜெயராஜ் பினிக்ஸ்
வழக்குல நான் உங்க சேனல்ல உட்கார்ந்து கடுமையா அப்ப இருந்த ஆட்சியாளர் குறை சொன்னமோ, அதுல இதுல வந்து ஒரே ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆர் ஒரே ஒரு அக்செப்டட் விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் உடனடியா இதுல தலையிட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றி, உடனடியாக நிறைய அப்போசிஷன் வந்த பிறகு சிபிஐக்கு மாற்றி, அதனால போன உயிர் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒரு முதலமைச்சர் நாலேஜுக்கு போன பிறகு அவர் இமிடியேட்டா ஒரு பதில் சொன்னது கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயம். அதுக்காக சரி தப்பு நான் சொல்ல வரல. ஓகே சார், பாசிங் ஜட்ஜ்மென்ட். ஓகே சார், ஓகே.